அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் 8 வரை கொஞ்சம் வாசிங்க. அப்பொழுது ராஜஸ்திரீயும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள். ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும்? நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். எவ்வளவு நாள் செல்லும்? எப்போ நீ திரும்பி வருவாய்? இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. எத்தனை நாள் தெரியுங்களா? கட்டி முடித்து விட்டு திரும்பி வருவதற்கு எத்தனை, ஒரு நாள் 2 நாளுங்க. 12 வருடம் நெகேமியாவுக்கு விடுமுறையை கொடுத்து தன் திட்டத்தை முடித்து விட்டு வரும்படியாக ராஜா செய்யல, ராஜாதி ராஜா அவன் இருதயத்தை ஏவினா. அதாங்க உண்மை. அவரிடத்துல அனுமதி கேட்டு ராஜா கொடுத்தான். என்னென்ன கேட்கிறாரு பார்த்தீங்களா? நான் அதிபதியா இருக்கணும், கவர்னர் போஸ்ட் கேட்கிறாரு. அப்புறம் நான் போகும் பொழுது யாரும் தடை செய்யக்கூடாது, அந்தந்த மாகாணத்தின் அதிபதிகள் யாரும் தடை செய்யக்கூடாது. ஆகவே எனக்கு ஒரு கடிதம், பெர்மிஷன் லெட்டர் வேணும். அதையும் ராஜா கொடுக்குறாருங்க. அதோடு பாருங்க, அந்த அலங்கத்தை கட்டுவதற்கு தேவையான சகல பொருட்களையும் எனக்கு அவர்கள் தர வேண்டும். மர வேலைகள் அதிகம், ஆகவே வனத்து மரங்கள் எனக்கு வேண்டும். அதற்கும் பர்மிஷன் ராஜா கொடுக்கிறார். அதோடு இன்னொரு வார்த்தை, தான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரம் வேணும். இப்படிலாம் கேட்டுட்டு இடையில கேட்டா ராஜா டக்குன்னு கொடுத்துருவார். எடுப்பில் நான் போய் தங்கணும், எனக்கு ஒரு அரண்மனை கட்டணும், வீடு கட்டணும், தாங்க கொடுப்பாரா? என்ன ஞானமான ஒரு வேண்டுதல் பார் ராஜாவிடத்தில். நம்ம ராஜாவிடத்தில் அப்படி தாங்க கேட்கணும், ஞானமாக கேட்கணும். எப்படி கேட்கணும்? அதான் மத்திய 6:33 இல்லையா? என்ன சொல்லுதுங்க? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பிறகு இவங்களெல்லாம் கூட. அப்போ தேவ ராஜ்யத்துக்குரிய காரியங்களை கேட்டால், ஆவிக்குரிய காரியங்களை கேட்டால், அவருக்குரிய காரியங்களை கேட்டால், நீங்கள் கேளாமலே உங்களுக்கு உங்கள் தேவைகளை சந்திப்பார். அந்த ராஜா அர்தசஷ்டா ராஜாவிடத்தில் கேட்டா தான் வீடு கட்ட அவர் பணம் கொடுப்பாரு. நம்ம ராஜா கேளாமலே தருவா. ஒரு ராஜா தன் வேலைக்காரனுக்கு விடுமுறை கொடுத்தான் என்றால், தேவ திட்டத்தை செயல்படுத்துவதற்கு நீங்கள் ஆயத்தமாகிவிட்டால் தேவன் மனிதர்களை இயக்குவதற்கு ஆயத்தமாயிருப்பார், சூழ்நிலையை இயக்குவதற்கு ஆயத்தமாயிருப்பார். உங்களுக்கு தேவையான சகலவற்றையும் கொடுப்பதற்கு தேவன் ஆயத்தம் பண்ணி விடுவார். அவர் யெகோவா ஈரே, சகலவற்றையும் ஆயத்தம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.